இன்னைக்கு என்ன என்ன ஒரு பிரச்சனைனா குளோபல் லீடர்ஷிப் இல்லை. பெரிய பெரிய நெல்சன் மண்டேலா இருந்தார், லீ குவான் யூ இருந்தார், அப்படியே ஒரு காலகட்டம் இருந்துச்சுல, ஜவஹர்லால் நேரு இருந்தாரு, ஒரு காலகட்டம் இருந்துச்சுல, வேர்ல்டு லீடர்ஸ் ரெப்யூட்டட், அதாவது நம்பிக்கை வாழ்ந்த உலக தலைமைன்னு ஒன்று இருந்துச்சுல, அது இன்னைக்கு வந்து இல்லை. அந்த தலைமை வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக நான் பார்க்க வேண்டும். இப்போ இன்னொன்று, இந்த ட்ரம்ப் அவர்கள் சொல்றாருன்றதை தாண்டி அமெரிக்கன்ஸுமே கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், இந்தியா உலகத்திலே மிக மிக ரெக்ரெசிவான பீப்புள் வந்து அமெரிக்கன்ஸ் தான். நீங்கள் வெளியே பார்க்கறதுக்கு அவங்க பயங்கரமாக ஏதோ கார் வச்சிருக்காங்க, பயங்கர ரேசிஸ்ட் அவங்க. அது வந்து நான் எல்லா அமெரிக்கர்களும் சொல்ல, ஆனால் அதில் இந்த நீங்கள் ட்ரம்ப்புக்கு வந்து ஓட்டு போடுற ஒரு சமூகம் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்க முடியும்? எப்படி வந்து சரியான ஒரு சமூகமாக இருக்க முடியும்? எல்லா அமெரிக்கர்களும் வந்து பைடனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கமலா ஹாரிஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஒபாமாவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஹார்ட் கோர் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா, அந்த ஒயிட் சுப்ரமசி நினைக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ரேசிஸ்டாக தான் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சயின்ஸ் வந்து அவங்க வந்து டெக்ஸஸ் நகரம், டெக்ஸஸ் மாநிலம் தான் உலகத்தின் பெரிய மாநிலம் நினைப்பு இருக்கும். நீங்கள் அங்கே போய் பேசினா டெக்ஸஸை தவிர உலகத்தில் என்னன்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, இந்தியா ஒரு நாடு இருக்குப்பா, அங்கே தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் இருக்குப்பானா அவங்க வந்து பெருசாக வந்து தெரியாது. ஸோ இந்த ஒரு நிலைமையில் வந்து அமெரிக்கர்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க?